ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழில் உருவாக்க ஒரு சூப்பரான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறேன். ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். இந்த பார்த்தீங்கன்னா வெறும் 9.7 MB ஈஸியாக நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து கீழே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களோட கேலரி இமேஜஸ்லாம் இருக்கும். உங்கள் கேலரியில் என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வரும். அதில் நீங்கள் எந்த இமேஜில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜில் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மேலே உள்ளது கூட அவங்களோட கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை கிரேடியன்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். கீழே நீங்கள் சேவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் கூட இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேலட்டில் பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்கொயர் டைப்பில் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதில் டூல்ஸ்லேயும் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப், இது வந்து குறிப்பிட்ட ரேஷியோவில் க்ராப் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூபுக்கு 16:9 அதை க்ராப் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 16:9னால 720x405 ஓப்பன் ஆகிருக்கு, பரவாயில்ல. ரீசைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணால் பண்ணிக்கலாம், ஃப்ளிப் பண்ணால் பண்ணிக்கலாம். இமேஜஸ் இருந்தால் ஃப்ளிப் பண்ணால், இது கால் மட்டும் இருக்கனால ஃப்ளிப் பண்ணால் ஒன்றும் தெரியாது. ஸ்கொயர் ஃபிட்னால் அப்படியே ஃபிட்டாக வைக்கலாம் பேக்ரவுண்டை, நமக்கு இது தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்டு ஒப்பாசிட்டி, அந்த இதெல்லாம் சேட்ரேஷன், பிரைட்னஸ், ஹியூ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோவில் ஏதாவது குறிப்பிட்ட பிளாட்டை ப்ளர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நம்ம ப்ளர் பண்ண தேவையில்ல. பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து மாற்றினா மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து 5 ஆப்ஷன் இருக்குது. ஸ்டிக்கர், ஷேப், டெக்ஸ்ட், ஃபோட்டோ, ஸ்டைல். நீங்கள் இந்த தமிழில் இருக்கும் போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோ வைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் உங்களோட என்ன ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுனா யூடியூபோட இமேஜ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டைலை மாற்றிக்கலாம். இதில் இப்போ ஷேப் வந்து அந்தளவுக்கு நமக்கு யூடியூபர்ஸ்க்கு யூஸ் ஆகாது, ஷேப் தேவையில்லை. இப்போ நான் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு தமிழ் உண்மையிலே ஒரு நிஜமாகவே நம்ம சேனலுக்காக ஒரு தமிழ் உருவாக்க போகிறேன். வாட்ஸ்அப் வால்பேப்பர் மாற்றுவது எப்படி. இதில் இப்போ வச்சாச்சு. கீழே உங்கள் சேனல் பேர் வைக்கணும் வச்சுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் சின்னதாக்கலாம். இதை பிடிச்சி நீங்கள் இதை பிடிச்சி பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம். இதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணால் பண்ணிக்கலாம். 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா வித் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இது காப்பி பண்ணுறது 2 இது வரும். அது எழுதலைன்னா நீங்கள் இன்னும் எழுதணும்னா பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி நிறையா சென்டென்ஸ் எழுதும் போது இதை பிடிச்சி நீங்கள் இந்த இதை பிடிச்சி லைன் இதை மாற்றிக்கலாம், லைன் சீக்வன்ஸை. ஓகே, இப்போ மேலே உள்ளதெல்லாம் பார்த்தாச்சு, கீழே உள்ளதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் நம்ம ஏற்கனவே மொத்தமாக பார்த்தோம். இப்போ இதில் தனியாக இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்டைல். நீங்கள் நிறையா ஸ்டைல் இருக்குது, எது வேணும்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டு நிறைய ஃபார்மேட் இருக்குது. போனஸ்க்கு போனீங்கன்னா இன்டர்நெட் இருக்கும்போது போனஸ் வளர்ச்சிங்க எக்கச்சக்க நிறையா ஃபோன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஃபோன் வச்சுக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயமே, நீங்கள் தமிழில் வந்து யூஸ் பண்ணும்போது தமிழோட ஸ்டைல் மாறாது, இங்கிலீஷ் ஸ்டைல் மட்டும்தான் மாறும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் இருக்கீங்கன்னா தமிழில் இருக்க போகிறீங்கன்னா இந்த ஆப் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டைல்ஸ் இருக்காது. மற்றபடி நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவுட் டு சேஞ்ச் வாட்ஸ்அப் வால்பேப்பர் இந்த தமிழ் நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து இது எக்கச்சக்க ஸ்டைல் வச்சுருக்காங்க இவங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டைல் பார்த்தாச்சு. அடுத்தது அதாவது ஃபார்மேட் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கலர், எக்கச்சக்க கலர் இருக்குது. என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஸ்ட்ரோக்னா அவுட்லைனு. ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்பட தேவையில்ல. அவுட்லைன்னா கலர் கொஞ்சம் மோசமாக இருக்குது, நான் வேறு கலர் மாற்றிக்கிறேன். அவுட்லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு கேட்டால் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே எல்லா அவுட்லைனுமே சூப்பராக தான் இருக்கும். அடுத்தது வந்து ஹைலைட்டு, பின்னாடி பேக்ரவுண்டில் ஹைலைட் பண்ணால் பண்ணிக்கலாம். நமக்கு ஹைலைட் தேவையில்ல. ஸ்பேஸிங், லெட்டர் ஸ்பேஸிங், லைன் ஸ்பேஸிங்கும் இருக்குது. இல்லை பொசிஷன், இந்த பொசிஷன் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வைக்கும் போது கையை வச்சா கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வெளியே வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். அடுத்தது இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்கொயர் கிரிட் மாதிரி ஏற வைக்கிறது, இந்த மாதிரி ஏற வைக்கிறது, யூ ஷேப், லெட்டர் கீழே டெக்ஸ்ட் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு கீழே லைன் வருது. நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது வந்து சின்னதாக ரொட்டேட் பண்ணுறது. அடுத்தது வந்து ஃப்ளிப் பண்ணுறது, சென்டரில் வைக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் கரெக்டாக சென்டரில் வைக்கிறது. இது வந்து ஹரிசாண்டலாக சென்டரில் வைக்கிறது, அது வெர்டிகலாக சென்டரில் வைக்கிறது, அந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் பண்ணுறது, ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணுறது, வெர்டிகலாக ஃப்ளிப் பண்ணுறது. எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்பில். 3D ரொட்டேட், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெர்டிகலானால் இப்படி தலைகீழ ரொட்டேட் பண்ணுறது, ஹரிசாண்டலானால் இப்படி திருப்போம்,
இங்கே வெட்டிக்கலை கொஞ்சம் சரிச்சு வச்சு ஹரிசாண்டலில் இந்த பக்கம் எடுத்திங்கன்னா அது அப்படியே 3D மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3D எஃபெக்ட்ஸ்லாம் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் கூட இதை வச்சு தான் எடிட் பண்ணுறேன். இப்போ கீழே உள்ள சேனல் பேரையும் நீங்கள் ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொட்டேட்டில் வெட்டிக்கலாம்னா ரொட்டேட் பண்ணுறது அது உங்களுக்கே தெரியும். இப்போ இது வந்து நார்மலாக இருக்கிறதோட இந்த மாதிரி 3D ரொட்டேட்டில் சூப்பராக இருக்கும். இந்த 3D பார்த்தீங்கன்னா ஷேடோ டெப்த் சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அந்த டெப்த்து கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். வெள்ளை கலரில் வச்சிங்கன்னா டெப்த்து வெள்ளை கலர் தெரியும். அதாவது ஷேடோவை தான் அவங்க டெப்த்துன்னு சொல்கிறாங்க. அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஒவ்வொருத்தரெலாம் இருக்கிறது. இது நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு வேணான்னா இந்த மேலே ரீடோ அண்டு அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். பெண்டு டெக்ஸ்ட்டையே வளைக்கிறது அப்படியே. நான் டெக் ஆஃப் தமிழ் நீங்கள் சேனல் பேரை பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி வளையுது பாருங்களேன். இதை வச்சு நீங்கள் அழகாக செஞ்சுக்கலாம். இதில் நம்ம பெண்டு எடுத்து விட்டுலாம். உங்களுக்கு இதில் எந்த இடத்துல சூட் ஆகும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஷேடோ நம்ம அதை டெப்த்தில் பார்த்த மாதிரி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராடியன்ட்டு, தனித்தனி கலர் வரும். கிராடியன்ட்லேயே கலர் வேலட்லாம் இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஏதாவது பிளெண்டு மாதிரி ஆக்கணும்னா அந்த மாதிரி ஆக்கிக்கலாம். ஒப்பாசிட்டி இதை குறைச்சிக்கலாம். எரேஸ் ஏதாவது அழிக்கணும்னா அழிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். கொஞ்சமாக நீங்களே கற்றுக்குருவீங்க. ஓகே, இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்டேஷன் இருந்தால் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து டிக் கொடுத்து ஆடு வரும். ஆடை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடு வரும். இன்டர்நெட் ஆஃப் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இன்டர்நெட் தேவைப்படாது. இன்டர்நெட் ப்ராப்ளம் மூலமாக அந்த மாதிரி வந்துச்சு. இதில் சேவ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் சேவ் ஆகிடும். ஜேபிஜியாகவும் சேவ் ஆகும். உங்களுக்கு பிஎன்ஜி எப்படி வேணுமோ அப்படி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் யூடியூபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் வீடியோவுக்கு தம்ப்நெயில் எடுக்கிறேன். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்போ தமிழ் டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறது கேட்பீங்க. அதுக்கு நான் ஒரு சூப்பரான ஆப் சொல்கிறேன். அந்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.